மணி செய்திகள் வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஸ்ரீமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் 16 லட்சம் விவசாயிகள் வைத்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யவே படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் பெற்ற கடனையும் தள்ளுபடி செய்ய விவசாயிகள் கோரிக்கை. வேளாண் சட்டத்திற்கு எதிரான தொடர் அமளியால் திங்கட்கிழமை வரை மக்களவை ஒத்திவைப்பு. சட்டத்தில் ஒரு குறை கூட கூற முடியாமல் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதா என அமைச்சர் தோமர் கேள்வி. ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் சட்டப்பூர்வமாக ஆலோசித்து நடவடிக்கை என துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விளக்கம். குடியரசுத் தலைவரை சந்திக்க சென்றால் திமுகவினரும் வர தயார் என ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் கனமழை பாதிப்புகள் குறித்து ஆய்வை முடித்தது மத்திய குழு. முறையாக ஆய்வு செய்யவில்லை என விவசாயிகள் புகார். ஐம்பது வயதிற்கு மேற்பட்டோருக்கு மார்ச் முதல் கொரோனா தடுப்பூசி. மக்களவையில் மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். டெல்லி நகருக்குள் விவசாயிகள் நுழையாமல் தடுக்க நடவடிக்கை. எல்லையில் 70 இடங்களில் தடுப்புகளை அமைத்துள்ள போலீஸ். சாலை மறியலில் ஈடுபடப் போவதில்லை என பாரதிய கிசான் யூனியன் அறிவிப்பு. 2021 IPL கிரிக்கெட் தொடருக்கான ஏலத்தில் 1097 வீரர்களின் பெயர் பதிவு. அர்ஜுன் டெண்டுல்கருக்கு அடிப்படை தொகையாக 20 லட்சம் ரூபாய் நிர்ணயம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றிருக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்திருக்கும் நிலையில் தேர்தலை மையமாக கொண்டு கடன் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக திமுக விமர்சித்திருக்கிறது. சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2016 ஆண்டில் அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 2016 ஆண்டு மார்ச் மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் இருந்த 12,02,000 விவசாயிகளின் 5,318 கோடி ரூபாய் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தார். நிவர், புரவி போன்ற புயல்களும் அதனைத் தொடர்ந்து கடந்த மாதத்தில் பருவம் தவறி பெய்த கடும் மழையும் பெருத்த பயிர் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் இதனால் கடன் பெற்று பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் கடும் அல்லலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் கூறினார். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடந்த 31ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் 12,110 கோடி கடன் நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்ய உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தற்போதுள்ள சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யவே படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் அறிவிப்புக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரம் பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டு கூட்டுறவு கடன் பத்திரிக்கை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறதுக்கு 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்க தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயிகள் ரொம்ப போராடி இந்த மழையில் எரிவெட்டு அதே மாதிரி தண்ணியில் முழுவி ரொம்ப சிரமப்பட்டதுக்கு ஐயா எடப்பாடிக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசிய வங்கியிலே விவசாயிகள் பெற்ற கடன் விவசாயிகளுடைய கருத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இது மத்திய அரசை எதிர்பாராமல் மாநில அரசு இந்த தேசிய வங்கியினுடைய விவசாயிகள் பெற்ற அனைத்து கடன்களையும் தள்ளுபடிக்குள் கொண்டு வந்தால் இன்னும் 100% விவசாயிகளினுடைய முழு ஒத்துழைப்பையும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் வழங்குவார்கள்.
முதலமைச்சரின் அறிவிப்பை அடுத்து தர்மபுரி மலர் சந்தையில் அதிமுகவினர் விவசாயிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருவண்ணாமலையில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இதேபோல முதலமைச்சரின் அறிவிப்புக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தள்ளுபடி ஒரு விதத்தில் அரசாங்கம் எப்பயாவது தள்ளுபடி செஞ்சிருக்கோம், அதை நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இதெல்லாம் தேர்தலுக்கான நடவடிக்கையா இல்லைங்கிறத மக்கள் தான் முடிச்சிருவாங்க. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து குறைந்த தொகுதியிலாவது வெற்றி பெற முதலமைச்சர் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் விமர்சித்துள்ளார். கழகத் தலைவர் தளபதி அறிவிக்கிறத இவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக அதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே இதை நம்ம சொல்லி ஏதாவது ஒரு சொற்ப தொகுதிகளாவது நம்ம ஒரு 30-40 தொகுதியாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்போங்கிறதுக்காக இந்த கடைசி முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இதிலெல்லாம் விவசாயிகள் ஏமாற மாட்டாங்க. இந்நிலையில் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் திங்கட்கிழமை வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த வாரம் தொடங்கியது. இதையடுத்து 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மக்களவை கூடியதும் இதே கோரிக்கையை முன்வைத்த எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டன. இதனால் மாலை 6 மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். Item number 9, Srimati Ramadevi. 6 மணிக்கு மீண்டும் மக்களவை கூடிய போதும் எதிர்க்கட்சியினர் தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டார்கள். அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து தடைபட்டதால் மக்களவையை திங்கட்கிழமை வரை ஒத்திவைத்து அவைத் தலைவர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். இதற்கிடையில் மாநிலங்களவையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராகவும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினார்கள். அப்போது மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் பேசுகையில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் நாட்டின் வளர்ச்சியில் விவசாயிகளின் பங்களிப்பை அதிகரிக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்றார். இதன் ஒரு பகுதியாகவே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் தவறாக வழிநடத்தப்பட்டு தூண்டிவிடப்பட்டதாகவும் சாடினார். புதிய வேளாண் சட்டங்களில் எதிர்க்கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்களால் ஒரு குறையை கூட குறிப்பிட்டு கூற முடியவில்லை என்று தெரிவித்த அமைச்சர் தோமர் சட்டங்களை மட்டும் ரத்து செய்ய கோருவது ஏற்புடையது அல்ல என்றார். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை நகருக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்த எல்லையில் 70 இடங்களில் போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் 26 முதல் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகள் அடுத்த கட்டமாக சாலை மறியலில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். டெல்லி எல்லையில் போராட்டம் நடைபெறும் பகுதிகளில் இணைய சேவையை மின்சாரத்தை துண்டிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அத்துடன் கழிப்பிட வசதியை தடை செய்து அதிகாரிகள் அத்துமீறுவதாகவும் சாடியுள்ளனர். இதனை கண்டித்து தேசிய மாநில சாலைகளில் இன்று நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை மறியலில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனால் டெல்லி எல்லைகளில் 5 முதல் 6 அடுக்கு தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. ஷிங்கு, திக்ரி, காசிப்பூர் எல்லைகளை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆணிகள், கம்பிகளை சாலையில் போட்டிருக்கும் போலீசார் குறுகிய சாலைகளிலும் முள் கம்பிகளை போட்டு 3 மடங்கு அதிக தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். குடியரசு தினத்தன்று கட்டுப்பாட்டை மீறி வன்முறை நடந்ததைப் போல மீண்டும் நிகழாமல் இருக்க நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். சாலைகளுக்கு நடுவே எந்த வாகனங்களும் செல்ல முடியாதவாறு கான்கிரீட் சுவர்கள், சாலைகளில் பள்ளங்களையும் போலீசார் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனிடையே விவசாயிகள் போராட்டத்தின் போது சிலர் வன்முறையை தூண்டும் நோக்கில் சதி வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாய்ட் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலத்தில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் விவசாயிகளின் போராட்டத்தில் வன்முறையை தூண்டும் சதித்திட்டம் தீட்டியவர்கள் தொடர்பான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
இனி விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். 50 வயது கடந்தவர்களுக்கு மார்ச் முதல் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவித்திருக்கிறார். இந்தியாவில் ஜனவரி 16ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது. முதற்கட்டமாக மருத்துவர், செவிலியர் உட்பட சுகாதார பணியாளர்களுக்கும், இரண்டாம் கட்டமாக போலீசார் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசி போடப்படுகிறது. இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு விடையளித்த ஹர்ஷ்வர்தன், மூன்றாம் கட்டமாக 50 வயதை கடந்தவர்கள் மற்றும் 50 வயதிற்கு உட்பட்டோரில் சர்க்கரை, இதய நோய் உள்ளிட்ட கூட்டு நோய் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்றார். இவர்களில் மொத்தம் 27 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் கூறினார். மேலும் சுகாதார முன்கள பணியாளர்கள் 3 கோடி பேருக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டு இதுவரை 50 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய வாக்காளர்களுக்கு இலவச வண்ண அடையாள அட்டை வழங்கும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணிக்கு 5 ஆண்டுகளுக்கு தபால் துறையிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல வெளிமாநிலங்களில் இருப்போர் வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அதற்கு உரிய கட்டணம் வசூலிக்கப்படும் என கூறினார். 21,39,395 நம்ம புது வாக்காளர்கள் நம்ம இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் அத்தனை பேருக்கு நம்ம ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க வீட்டிலே இந்த எபிக் கார்டு கிடைக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கோரிக்கை தொடர்பாக பாமகவினருடன் தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீண்டும் ஆலோசனை நடத்தினார்கள். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இடஒதுக்கீடு குறித்த அறிவிப்புக்கு பிறகே கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுக்கப்படும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் பாமக தலைவர் ஜி கே மணி மற்றும் ஏ கே மூர்த்தி, பாலு ஆகியோருடன் அமைச்சர்கள் வேலுமணி, கே பி அன்பழகன், சி வி சண்முகம் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினார்கள். இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் தங்கமணியின் வீட்டில் பாமக நிர்வாகிகளுடன் 3வது முறையாக அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். 1.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எனினும் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து தகவல் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்துவிட்டு சென்றனர். தும்பிக்கை துளை சுருங்கியதால் பாதிக்கப்பட்ட யானைக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் உலவி வந்த ரிவால்டோ எனும் 40 வயது ஆண் யானையை வனத்துறையினர் முகாமுக்கு அழைத்துச் செல்ல முயன்றனர். வனத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து தப்பிய அந்த யானையை மீண்டும் பிடிக்க தடை விதிக்குமாறு விலங்குகள் நல ஆர்வலர் முருகவேல் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது யானையின் துதிக்கை துளை சுருங்கியுள்ளதால் அதற்கு சிகிச்சை அளிக்கவே பிடிக்க முயன்றதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் யானைக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். பெங்களூருவில் சசிகலா தங்கியிருக்கும் சொகுசு விடுதியின் வாயில் கதவு தரையை அவருடைய ஆதரவாளர்கள் தொட்டு வணங்கி செல்கிறார்கள். கொரோனா சிகிச்சை முடிந்து கடந்த ஜனவரி 31ஆம் தேதி டிஸ்சார்ஜ் ஆன சசிகலா பெங்களூருவில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் ஓய்வெடுத்து வருகிறார். மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி தனிமையில் இருப்பதால் யாரையும் அவர் சந்திக்கவில்லை. இந்நிலையில் சொகுசு விடுதிக்கு வந்த ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் விடுதியின் வாயிலை தொட்டு வணங்கியும் அதிமுக கொடியேந்தி அவருக்கு ஆதரவாக முழக்கமிட்டும் சென்றனர். நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி இஸ்லாமிய அமைப்பினர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறவும் கோரினர். ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும், அதன் மூலியமாக அரசியலை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் ஒரு அமைதி பூங்கா. இந்த அமைதி பூங்காவை கெடுக்கும் அளவிற்கு செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் குண்டர் சட்டத்தையும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவரும் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் பகல் நேரத்திலேயே நெடுஞ்சாலையில் காட்டெருமைகள் கூட்டம் கூட்டமாக நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அண்மை காலமாக காட்டெருமைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதோடு அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் நுழைந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் உதகை கோத்தகிரி நெடுஞ்சாலையில் முகாமிட்ட காட்டெருமைகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக அங்கும் இங்குமாக உலா வந்தன. ஆனால் ஆபத்தை உணராது சுற்றுலா பயணிகள் சிலர் அவற்றின் அருகே சென்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மருத்துவம் சார்ந்த பட்டம் மற்றும் பட்டய படிப்புகளுக்கான கலந்தாய்வு
வரும் 9ஆம் தேதி முதல் இணையதளம் வாயிலாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS மாணவர்களுக்கான கலந்தாய்வு முடிந்ததை அடுத்து பாராமெடிக்கல் படிப்புகளுக்கான மயக்கவியல், ரேடியாலஜி உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த பட்டம் மற்றும் பட்டய படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 9ஆம் தேதி முதல் நடைபெறும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. அதன்படி 9ஆம் தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றும் 10ஆம் தேதி முதல் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வும் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 38,244 பேர் இப்படிப்புகளுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் 37,334 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியில் ஆளும் கட்சி நிர்வாகிகளின் மூலமே பிக்சிங் டெண்டர் நடப்பதாக அறப்போர் இயக்கம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் டெண்டர் விடுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக அறப்போர் இயக்கம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது. இது தொடர்பாக அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சமீபத்தில் மெரினா கடற்கரையில் தள்ளுவண்டி வழங்குவதில் விதிகள் மீறி டெண்டர் பிக்சிங் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆதாரத்துடன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் கூறினார். கந்தசஷ்டி பாடல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை சேர்ந்த சுரேந்திரன், செந்தில்வாசன் ஆகியோர் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. முருகப்பெருமானின் கந்தசஷ்டி பாடலை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை சேர்ந்த சுரேந்திரன், செந்தில்வாசன் ஆகியோரை போலீசார் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி சுரேந்திரனின் மனைவி கிருத்திகா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் பிரகாஷ், சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரின் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒரே வழக்கில் குண்டர் சட்டம் போடப்பட்டதை எதிர்த்து கிருத்திகா அளித்த மனு மீது உள்துறை செயலாளர் உரிய காலத்தில் முடிவெடுக்காததால் இருவர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் உள்ள சட்டவிரோத கட்டடங்களை அடையாளம் காண 6 மாத கால அவகாசம் தேவைப்படும் என உயர்நீதிமன்றத்தில் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் உள்ள சட்டவிரோத கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அமர்வு முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநகராட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் 5வது மண்டலமான ராயபுரத்தில் மட்டும் 5523 சட்டவிரோத கட்டடங்கள் உள்ளதாகவும் பிற மண்டலங்களில் உள்ள சட்டவிரோத கட்டடங்களை கணக்கெடுக்க 6 மாத கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை ஏற்ற நீதிபதிகள் 5வது மண்டலத்தில் உள்ள சட்டவிரோத கட்டடங்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்தியாவில் கொரோனாவிற்கான தடுப்பு மருந்தை அவசர பயன்பாட்டிற்காக அனுமதிக்க கோரிய விண்ணப்பத்தை ஃபைசர் நிறுவனம் திரும்பப் பெற்றுள்ளது. கொரோனா தடுப்பூசியை எந்தவித பரிசோதனையும் இந்தியாவில் மேற்கொள்ளாமல் பயன்படுத்த அமெரிக்க நிறுவனமான ஃபைசர் கடந்த ஆண்டு இறுதியில் விண்ணப்பித்தது. ஜனவரியில் நடந்த கூட்டத்தில் ஃபைசர் நிறுவனம் போதிய தரவுகளை அளிக்கவில்லை என்று கூறி மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு ஃபைசரின் தடுப்பூசிக்கான ஒப்புதலை கிடப்பில் போட்டது. ஃபைசர் போதிய ஆவணங்களை தாக்கல் செய்யாத நிலையில் ஃபைசருக்கு பிறகு விண்ணப்பித்த கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகளுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. இதுவரை அனுமதி கிடைக்காததை அடுத்து ஃபைசர் நிறுவனம் மத்திய அரசிடம் அளித்த விண்ணப்பத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. உரிய விவரங்களை அரசுக்கு அளித்து மீண்டும் விண்ணப்பிக்க உள்ளதாகவும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொரோனா அறிகுறி தென்பட்டதால் பரிசோதனை செய்து கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். பரிசோதனை முடிவில் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் தற்போது தான் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதேவேளையில் தன்னுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தேஷ்முக் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் மன்குர்த் என்ற இடத்தில் பழைய பொருட்கள் சேமித்து வைத்த கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தை அடுத்து அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து 19 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர். தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக வெளியாகவில்லை. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அருகில் இருந்தோரை மீட்கும் பணியில் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டனர்.
மேற்கு வங்கத்தில் ஆளுநரை அழைக்காமல் சட்டப்பேரவையை கூட்டியதற்கு பாஜக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் ஆளுநர் ஜெகதீப் தங்கருக்கும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் அடிக்கடி கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்தன. இந்நிலையில் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ஆளுநரின் உரையுடன் முதல் கூட்டத்தொடர் தொடங்குவது வழக்கம். ஆனால் ஆளுநரை அழைக்காமலேயே கூட்டம் தொடங்கியது. மேலும் நிதியமைச்சர் அமித் மித்ராவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் கூட்டத்தொடரில் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக முதலமைச்சர் மம்தாவே பட்ஜெட் அறிவிப்பை வெளியிட்டார். இதனிடையே ஆளுநரை அழைக்காததற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டார்கள். அத்துடன் கம்யூனிஸ்ட் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினரும் கூட்டத்தை புறக்கணித்தனர். பின்னர் வெளியே வந்த பாஜக எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். வருகின்ற 28ஆம் தேதி PSLV C-51 ராக்கெட்டை விண்ணில் ஏவ திட்டமிட்டிருப்பதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரோ சார்பில் PSLV C-51 ராக்கெட் மூலம் பிரேசில் நாட்டின் அமேசானியா 1 என்கிற செயற்கைக்கோள் ஏவப்படுகின்றது. இந்த ஆண்டின் முதல் விண்வெளி திட்டமான இது 28ஆம் தேதி காலை 10:23 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட்டில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு ஸ்மார்ட் அப் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் உட்பட 20 சிறிய ரக செயற்கைக்கோள்களும் அனுப்பப்படுகின்றன. அமேசானியா 1 செயற்கைக்கோள் பூமியை கண்காணிப்பதற்காக அனுப்பப்படுகின்றது. குறிப்பாக பிரேசிலில் உள்ள அமேசான் காடுகளின் நிலை குறித்த துல்லியமான தகவல்களை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படங்களை தியேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி OTT தளத்தில் காணும்போது இருக்காது என்று நடிகர் ஜீவா தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் களத்தில் சந்திப்போம் படக்குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த கபடி போட்டியில் சிறப்பு விருந்தினராக அப்படத்தின் கதாநாயகன் ஜீவா பங்கேற்றார். இதையடுத்து அங்குள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து களத்தில் சந்திப்போம் படத்தையும் பார்த்து ரசித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரையரங்கில் 100% பார்வையாளர்கள் அனுமதிக்கு வரவேற்பு தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் தேட்டரில் தாங்க வரணும். எந்த படமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தேட்டரில் தான் வரணும். எப்படி தேட்டரில் வந்ததுக்கப்புறம் டிவியில் நீங்கள் படங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறீங்களோ, இது தேட்டரோட மெமரி தான் அது டிவியில் வந்து இதாகும். ஸோ எனக்கே நிறைய படங்கள் இந்த ஒரு வருஷத்தில் OTTPயில் ரிலீஸ் ஆகும்போது எனக்கே இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தோம். மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியம் கடைசியாக பாடிய பாடல் இடம்பெற்றுள்ள தேவதாஸ் பார்வதி படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. OTT தளத்தில் வெளியாக உள்ள தேவதாஸ் பார்வதி என்ற ஆந்தாலஜி வகை படத்தில் என்னோட பாஷா என துவங்கும் பாடலை SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ளார். 2020ஆம் ஆண்டு ஜூலையில் இதற்கான பாடல் பதிவு முடிந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். RJ கிருஷ்ணன் இயக்கத்தில் ஹர்ஷா பாடல் எழுதி NV அருண் இசையமைத்துள்ளார். இந்த பாடலை இயக்குநர் KS ரவிக்குமார், விக்னேஷ் சிவன் மற்றும் H ராஜா உள்ளிட்ட பிரபலங்கள் தங்களது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். SPB-யின் கடைசி பாடல் வழியாக படத்திற்கு அழுத்தமான முகவரியை கொடுத்துள்ளதாக படக்குழுவினர் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். கண்களில் பாய்கிறேன் காதலா. இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் குறித்து மத்திய குழுவின் ஆய்வு நிறைவுற்றது. கடந்த மாதத்தில் பருவம் தவறி பெய்த தொடர் மழையால் டெல்டா மாவட்டங்களில் பல லட்சம் ஏக்கரில் நெற்பயிர்கள், உளுந்து, நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சக மண்டல மேலாளர் ரணன் ஜெய்சிங், மத்திய மின்சார ஆணைய உதவி இயக்குநர் ஷீபம் கார்க், மத்திய மீன்வள மேம்பாட்டுத்துறை ஆணையர் பால் பாண்டியன் உள்ளிட்டோர் 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தார்கள். திருவாரூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழு 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு நடத்தியது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் குயவன்குடி, கழுகூரணி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்திய மத்திய குழு விவசாயிகளிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தது. ஆனாலும் அதிகாரிகள் வயலில் இறங்கி ஆய்வு செய்யாமல் கண்துடைப்புக்கு ஆய்வு நடத்தியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ரோட்லேயே நின்று பார்த்துட்டு போயிட்டாப்புல. நாங்கள் என்ன நடவடிக்கை சொல்கிறோம், போட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அதோட நாங்கள் இந்த வயலுக்கு உள்ள கேட்டால் மூச்சே விடலை, இது போயிட்டாப்புல. என்னன்னு கேட்டால் எழுதிட்டோம்னு போயிட்டாப்புல. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவிளையாடம் பகுதியில்
மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சக மண்டல மேலாளர் ரஞ்சய் சிங் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். 2 நாட்கள் ஆய்வு நிறைவடைந்துள்ள நிலையில் டெல்லி சென்ற பிறகு குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நிவாரணம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பல செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக திமுக நிகழ்ச்சியில் கட்டப்பட்ட தோரணங்களில் பழங்களை பறிக்க போட்டி போட்ட தொண்டர்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு. களை கட்டும் தேர்தல் திருவிழா மேடையை சுற்றி நடக்கும். வரதட்சணை காரணமாக நிகழும் மரணங்களுக்கு வழங்கும் தண்டனையை 10 ஆண்டுகளாக உயர்த்துவது உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் பிப்ரவரி 2ஆம் தேதி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்கியது. 3ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் 22 பேர் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு நேற்று தொடங்கிய விவாதத்தின் போது ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதா மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் நடைபெறாமல் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி தனி அலுவலர்களின் பதவி நீட்டிப்பை வரும் ஜூன் மாதம் வரை நீட்டிப்பதற்கான மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கும் மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தாக்கல் செய்தார். அதன்படி வரதட்சணை தொடர்பான மரணங்களுக்கு தற்போது வழங்கப்படும் குறைந்தபட்ச தண்டனையான 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை 10 ஆண்டுகளாக உயர்த்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குற்ற நோக்கத்துடன் பெண்களின் ஆடைகளை களைதல் உள்ளிட்ட செயல்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளும் அதிகபட்சமாக 10 ஆண்டுகளும் சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டவர்களை பாலியல் தொழிலுக்காக விற்பது மற்றும் வாங்குவது போன்ற குற்றங்களுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரித்து விழுப்புரத்தில் புதிய பல்கலைக்கழகம் அமைக்கும் மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தாக்கல் செய்தார். விழுப்புரம், திருவண்ணாமலை, விருத்தாசலம், கடலூர், சிதம்பரம் மாவட்டங்களில் உள்ள 10 கலை அறிவியல் கல்லூரிகள் இந்த பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் வரும். இந்த பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பெயர் சூட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மற்றும் ராணி மெய்யம்மை செவிலியர் கல்லூரி போன்றவற்றை அரசின் உடைமையாக்குவதற்கான மசோதாவையும் அன்பழகன் தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு சர்க்கரை ஆலைகள் கட்டுப்பாட்டு சட்டத்தின்படி கரும்பின் மீது வசூலிக்கப்படும் மேல்வரியை ரத்து செய்வதற்கான சட்ட மசோதாவை வணிக வரித்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகள் அவையில் இல்லாத நிலையில் மேலே குறிப்பிட்ட மசோதாக்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அதையடுத்து தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். 2020ஆம் ஆண்டு IAS, IPS உள்ளிட்ட இந்திய குடிமைப் பணிக்கான தேர்வை கடைசி முறையாக எழுதிய தேர்வர்களுக்கு ஓராண்டு வாய்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் UPSC முதன்மை தேர்வு நடைபெற்றது. கொரோனா காரணமாக இந்த தேர்வை சரியாக எழுத முடியவில்லை என்பதால் UPSC தேர்வு எழுதியவர்களில் இறுதி வாய்ப்பு கொண்டவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தேர்வர்கள் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் கடந்த ஆண்டு இறுதி வாய்ப்பாக தேர்வு எழுதியவர்கள் விரும்பினால் மேலும் ஒருமுறை தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்திய குடிமைப்பணி தேர்வை பொதுப் பிரிவினர் 6 முறையும் OBC பிரிவினர் 9 முறையும் மட்டுமே எழுத முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை உயிர் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவில் மத்திய அரசின் உயர்சாதி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டு முறை அமல்படுத்தி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை உயிர் தொழில்நுட்பவியல் உள்ளிட்ட 2 பாடப்பிரிவுகள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுகிறது. இதனால் அந்த படிப்புக்கு மத்திய அரசின் 49.5% இடஒதுக்கீட்டு முறைப்படி சேர்க்கை நடத்தப்பட்டு வந்தது.
இந்த நிலையில் நடப்பாண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுகலை உயிர் தொழில்நுட்பவியல் உள்ளிட்ட இரு பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு தமிழக அரசின் 69% இடஒதுக்கீடு முறைப்படிதான் சேர்க்கை நடத்தப்படும் என அண்மையில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இதனால் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக இரு பிரிவுகளுக்குமான நடப்பாண்டு மாணவர் சேர்க்கையை அண்ணா பல்கலைக்கழகம் சமீபத்தில் ரத்து செய்தது. இதற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் முதுகலை உயிர் தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவுக்கான மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறைக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி எம்எஸ்சி முதுகலை உயிர் தொழில்நுட்பவியல் படிப்பில் உயர் சாதி பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டில் வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரும், பொதுப்பிரிவில் 4 பேர், ஓபிசி பிரிவில் 3 என மொத்தம் 9 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயிர் தொழில்நுட்ப படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறையை ஏற்றுக்கொள்ள மறுத்த தமிழக அரசு கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் அனுமதி அளித்துள்ளது. உயர் சாதி பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை இதுவரை அமல்படுத்தவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் உயர் சாதி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தமிழக அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்ட பல்கலைக்கழகத்தில் வடமாநில மாணவர் ஒருவர் சேர்க்கை பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பதியப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், தற்போதைய ஆட்சிக் காலத்தில் மட்டும் தமிழகத்தில் 79,057 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 56,394 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். விதி எண் 110 கீழ் 644 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அவற்றில் 607 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதில் 198 பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருப்பதாகவும் 409 திட்டப்பணிகள் முடிவும் தருவாயில் இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பதியப்பட்ட வழக்குகள் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனையுடன் திரும்ப பெறப்படும் என்றார். காவல்துறையினரை தாக்கியது, வாகனங்களுக்கு தீ வைத்தது ஆகிய வழக்குகளை தவிர மற்ற வழக்குகள் திரும்ப பெறப்படும் என பதிலளித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு மக்களின் உரிமையை நிலைநாட்ட நடத்தப்பட்ட உணர்வுபூர்வமான போராட்டங்களாகும். இந்த போராட்டங்களின் போது பதியப்பட்ட வழக்குகளில் பலர் தங்கள் உணர்வை வெளிப்படுத்தவே போராடினார்கள். இந்த போராட்டங்களின் போது சட்டம் ஒழுங்கினை பராமரித்திட பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டன. எனினும் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் இந்த போராட்டங்களின் போது நடந்துவிட்டன. இந்த வழக்குகள் உணர்வுபூர்வமாக போராடிய மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கருத்தில் கொண்டு இந்த போராட்டங்களின் போது பதியப்பட்ட வழக்குகளில் காவல்களை தாக்கியது, தீவைப்பு போன்ற சட்டப்பூர்வமாக திரும்ப பெற முடியாத வழக்குகளை தவிர மற்ற வழக்குகளை சட்ட வல்லுநர் ஆலோசனை பெற்று என தலைமையிலான அம்மையின் அரசு திரும்ப பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 32 மாவட்டங்களில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் வெளியிடப்பட்டுள்ள 568 அறிவிப்புகளில் 566 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். 2019-20 ஆண்டில் நுண்ணுயிர் பாசன திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆவின் பால் கொள்முதல் 37,46,000 லிட்டராக அதிகரித்து சாதனை படைத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து இதனை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தன்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்கிற வசனத்தை பிரதமர் முன்னிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச முடியுமா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பொதுமக்களிடம் பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை ஒரு பெட்டியில் போட்டு சீல் வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் முதலமைச்சர் இருக்கும் போதே தலைமைச் செயலர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்ததை சுட்டிக்காட்டினார். நெடுஞ்சாலை ஒப்பந்தத்தில் தொடங்கி முட்டை டெண்டர் வரை அனைத்திலும் ஊழல் நடந்துள்ளதாக மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். சொல்றாரு, என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, அடிமைப்படுத்த முடியாதான் பழனிசாமி சொல்லி இருக்கிறார். இதை அவர் டெல்லிக்கு போனார, அங்க போய் சொல்லி இருந்தா அவரை பாராட்டலாம். டெல்லிக்கு இப்போ போயிட்டு இருந்தாரு, அங்க போய் என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா பாராட்டலாம்.
சரி, மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 14ஆம் தேதி வரப்போறாரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு. 14ஆம் தேதி வரப்போறாரு. உனக்கு துணிச்சல் இருந்தா அவரை வச்சுக்கிட்டு மேடையில பேசுவதற்கு பழனிசாமி தயாராக இருக்கிறாரா? தயாரா? நான் கேட்கிறேன். சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவை ஒழிக்க பாடுபடுவோம் என்றார். தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் வரவிடாமல் தடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அதை நிறைவேற்றுவோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கும். தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்கள் அண்ணா திமுக கொடியை போடுறத ஒரு பொதுச்செயலாளராக அவங்க போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. டிஜிபிட்ட என்ன முப்படை தளபதிக்கிட்டே அவங்க போய் மனு கொடுத்தாலும் அதில் தலையிட மாட்டாங்க. அவங்க வேணா நீதிமன்றத்தின் கதவுகளை போய் தட்டட்டும். எழுவர் விடுதலை விவகாரத்தில் முடிவெடுக்க ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு என்றும் அரசியல் ரீதியாக எழுவர் விடுதலையை தாமதப்படுத்த முடியாது எனவும் மூத்த பத்திரிகையாளர் கே வெங்கட்ராமன் தெரிவித்திருக்கிறார். அவரோடு எமது செய்தியாளர் சாரதா மேற்கொண்ட உரையாடல் உங்கள் பார்வைக்கு. இந்த விவகாரத்தில் ஆளுநர் இப்போ நான் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசு மூலமாக குடியரசுத் தலைவருக்கு இந்த விவகாரத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆளுநர் நினைத்திருந்தால் இந்த விவகாரத்தில் முடிவெடுத்திருக்க முடியுமா? அவரிடம் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன இந்த விவகாரத்தில்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தது. அது இல்லைன்னு இப்போ ஒரு 2 ஆண்டுகளை கழித்து இவர் ஏன் சொல்கிறாருன்றது தெளிவாக தெரியல. உங்களுக்கு தெரியும், அரசியல் சட்டப்படி பிரிவு 72 கீழையும் 161 கீழையும் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இந்த கைதிகளுக்கு குற்றவாளிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பாடன் கொடுக்கலாம், அவங்களுடைய சிறை தண்டனை குறைப்பு கொடுக்கலாம். பொதுவாக அது மரண தண்டனை விதித்தவங்களுக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கிறது தான் அதிகம் நடக்கும். இப்போ ஆயுள் தண்டனை ரொம்ப வருஷம் இருந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சிறை என்பதை மாற்றி ஒரு 20-25 ஆண்டுகள் நீங்கள் இருந்துட்டீங்க, இதோட போதுன்னு அந்த தண்டனை குறைப்பு செய்யும் அதிகாரமும் உண்டு. இது மாதிரி தான் இப்படிப்பட்ட புரிதல் தான் நேற்று வரைக்கும் இருந்தது. இது தமிழக அரசாங்கம் அமைச்சரவை மூலமாக ஆளுநருக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனை சாதாரணமாக ஆளுநர் ஏற்றுத்தான் நடந்திருக்க வேண்டும். அவர் இந்த ஆலோசனையை ஏற்று இந்த தண்டனை குறைப்பை அவர்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இது குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குதுன்றது எந்த அடிப்படையில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்ன்றது இன்னும் தெளிவாகவில்லை. ஆளுநருடைய முழு உத்தரவு படித்தா தான் தெரியும். இப்போ ஆளுநர் தனக்கு அதிகாரம் இல்லை அல்லது முடிவெடுக்கலை, 2 ஆண்டு காலம் தாமதமாகுது, இந்த மாதிரியான விவகாரங்களை ஆளுநரை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அதற்கு நமக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? அரசியல் சட்டப்படி ஒரு அமைச்சரவையின் ஆலோசனையை ஆளுநர் ஏற்று அதை நிராகரிக்கவோ அல்லது ஏற்கவோ எந்த விதமான காலக்கெடுவும் விதிக்கப்படவில்லை. தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இவர்களுடைய விடுதலை தொடர்பாக. அந்த தீர்மானத்துக்கு என்ன மதிப்பு இருக்கிறது தற்பொழுது? அதற்கான அதிகாரங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, சட்டசபையோட தீர்மானம் ஒரு அழுத்தம் கொடுக்கும் ஒரு நடவடிக்கை தான். அது லீகலி பைண்டிங் இல்லை. ஆனால் அமைச்சரவையுடைய ஆலோசனை அரசியல் சட்டப்படி சாதாரணமாக ஆளுநர் ஏற்றுத்தான் நடக்க வேண்டும். மீண்டும் மத்திய அரசின் கீழ் வந்திருக்கு இந்த விவகாரம். இப்போ மத்திய அரசு இப்போ அடுத்து என்ன செய்யக்கூடும்? அதற்கு ஏதாவது காலக்கெடு வைக்க முடியுமா? இதில் நீதிமன்றம் ஏதாவது தலையிட முடியுமா? அடுத்து என்ன நடக்கும்? அதாவது இப்போ இந்த வழக்கு நீதிமன்றம் முன்னாடி சில காலமாகவே இருக்குது. சாதாரணமாக ஆளுநருடைய முடிவில் நீதிமன்றங்கள் தலையிடாது. அதனால் குடியரசுத் தலைவருடைய இதை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு முடிவெடுக்கலான்ற ஒரு தீர்ப்பு வேணால் வரலாம். சொல்ல முடியாது. அப்படி நினைத்தால் மத்திய அரசு எவ்வளவு காலத்துக்குள் ஒரு முடிவை எடுக்க முடியும்? மத்திய அரசு நினைத்தால் மத்திய அரசுக்கு இது மாதிரி அதுக்குள்ளேயும் காலக்கெடு எதுவும் கிடையாது. நாங்கள் சட்டப்படி பரிசீலிப்போம்னு என்று நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க. அது அடுத்து என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். அரசியல் ரீதியாக இவங்க தாமதப்படுத்துறது தான் நோக்கம் என்றால் அது என்ன அது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேர் விடுதலை தொடர்பாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மௌனம் காக்காமல் இப்போதேனும் வாய் திறந்து பேச வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்னுடைய பரிவர்த்தனையில் என் அறிவுக்கு உட்பட்ட அரசியல் சட்ட அறிவை வைத்துக் கொண்டு பார்த்தேன். எனக்கு அந்த அதிகாரம் இல்லை.
குடியரசு தான் உண்டு என்று நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சருக்கு போறவருக்கு காபி டீ கொடுத்து அல்வாவையும் கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த வேலையை செய்திருக்கிறார். இது பலமாக ஆளுநரை கண்டிக்க வேண்டிய ஒன்று. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை காலதாமதமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 7 பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என காத்திருந்த சமயத்தில் அவரின் தற்போதைய முடிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பான பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து சட்டப்பூர்வ ஆலோசனை மேற்கொண்டு உரிய தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். பெங்களூருவில் நடந்து வந்த ஏரோ இந்தியா விமான கண்காட்சி வண்ணமயமான சாகச நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. பெங்களூருவை ஒட்டிய யலஹங்கா விமானப்படை மையத்தில் கடந்த 3ஆம் தேதி ஏரோ இந்தியா 2021 கண்காட்சி தொடங்கியது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். 14 நாடுகளைச் சேர்ந்த விமானங்கள், பாதுகாப்பு தளவாடங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்களின் சாகச நிகழ்ச்சிகள் கடந்த 2 நாட்களாக நடந்தன. The Trishul symbolize a pulsating Saramaj. 3வது நாளில் சினுக் ரக ஹெலிகாப்டர்கள், கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள், பிரமோஸ் ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டன. இந்திய விமானப்படையின் சூரியகிரண் பிரிவினர் வான் சாகசங்களை செய்து காட்டினர். இறுதி நாளில் நடந்த ஸ்டார்ட் அப் மான்தன் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதிய நிறுவனங்கள் உருவாக்கிய பாதுகாப்பு தளவாடங்களை பார்வையிட்டார். பின்னர் பேசிய ராஜ்நாத் சிங் 384 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 4500 கோடி ரூபாய் முதலீடு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நடந்த பந்தன் நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். For TOT and joint manufacturing various missile systems. For export of products and services of OFB through Bell's offices abroad. பாதுகாப்பு துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகப்படுத்தும் நோக்கிலேயே அந்நிய நேரடி முதலீட்டு அளவை 74 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி 2000 கோடியிலிருந்து 9000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் IPL கிரிக்கெட் தொடரில் விளையாடவிருக்கும் வீரர்களுக்கான ஏலத்தில் சச்சினின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் தனது பெயரை பதிவு செய்திருக்கிறார். 2021 IPL கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம் வருகின்ற 18ஆம் தேதி சென்னையில் நடைபெறவிருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ள வீரர்களின் பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதன்படி எதிர்வரும் தொடருக்கான ஏலத்திற்காக மொத்தம் 1097 வீரர்கள் தங்களது பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் 814 இந்திய வீரர்களும் 283 வெளிநாட்டு வீரர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். வீரர்களுக்கான ஏலத்தில் அதிகபட்சமாக மேற்கிந்திய தீவுகள் வீரர்கள் 56 பேர் கலந்து கொள்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய வீரர்கள் 42 பேரும், தென்னாப்பிரிக்க வீரர்கள் 38 பேரும் பதிவு செய்துள்ளனர். IPL ஏலத்தில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கான அடிப்படை ஏலத்தொகை 20 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 19 வயதாகும் இவர் அண்மையில் நடந்து முடிந்த சையத் முஷ்தாக் அலி T20 தொடரில் மும்பை அணிக்காக விளையாடினார். மேலும் கடந்த IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக நெட் பவுலராக செயல்பட்டார். இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான அர்ஜுன் டெண்டுல்கர் IPL ஏலத்திற்கு வந்துள்ளதால் மும்பை அணியே அவரை ஒப்பந்தம் செய்ய அதிக ஆர்வம் காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நெய்வேலி
நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் தமிழர்களை புறக்கணிக்கும் வகையில் திட்டமிட்டே நடத்தப்பட்டுள்ள பட்டதாரி பயிற்சி பணியிடங்களுக்கான தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்த வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் 1582 பட்டதாரி பயிற்சியாளர்கள் பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் 8 தமிழர்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியிருக்கிறார். என்எல்சி நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள், பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுகள், நிலம் வழங்கியவர்கள் என ஆயிரக்கணக்கானோருக்கு இன்னும் பணி வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வரும் நிலையில் புதிய பணியிடங்களில் 99 விழுக்காடு வட மாநிலத்தவர்களுக்கு வேலை வழங்குவதை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். பல்கலைக்கழக வகுப்புகள் ஆன்லைன் வாயிலாகவே தொடரும் எனவும் ஜூன் மாதத்திற்கு பிறகே நேரடி வகுப்புகள் தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மாணவர்களுக்கு நேரடியாகவும், இந்தியா வர முடியாத வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாகவும் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சேப்பாக்கம் மற்றும் மெரினாவில் உள்ள விடுதிகளில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் அனைத்து வகுப்புகளும் ஆன்லைன் வாயிலாகவே நடைபெறும் என பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் செய்முறை தேர்வுகள் தவிர பிற தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சந்தேகங்களை கேட்க கல்லூரிக்கு வரலாம் எனவும், விடுதி மாணவர்களுக்கு தரமணியில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் திமுக நிகழ்ச்சியில் கட்டப்பட்டிருந்த தோரணங்களில் இருந்து பழங்களை தொண்டர்கள் போட்டி போட்டு பறித்துச் சென்றார்கள். தூத்துக்குடி மாவட்டம் பட்டாண்டி விளையில் திமுக சார்பில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக மேடைக்கு வரும் பாதையின் இரு புறங்களிலும் வாழை மரங்கள் வரிசையாக கட்டப்பட்டிருந்தன. அத்துடன் தோரணங்களில் பலாப்பழம், இளநீ, ஆரஞ்சு பழம் உள்ளிட்டவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் வெளியே வந்த தொண்டர்களில் ஒரு சிலர் வாழை மரத்திலிருந்து தார்களை பறித்தனர். இதை கண்டு பெண்கள் உட்பட மற்றவர்களும் போட்டி போட்டு பழங்களை பறித்துச் சென்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை முடிந்த நிலையில் சசிகலாவின் அண்ணன் மகள் இளவரசி பெங்களூரு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தில் சசிகலாவின் ஆதரவாளர்கள் மலர் தூவி அவரை வரவேற்றனர். அங்கிருந்து காரில் புறப்பட்டுச் சென்ற அவர் தேவனஹள்ளியில் சசிகலா தங்கியுள்ள சொகுசு விடுதியில் தங்குகிறார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு விக்டோரியா மருத்துவமனையில் 9 நாட்கள் சிகிச்சை பெற்றவர் என்பதால் விடுதலைக்கு முன்னதாக இளவரசி சிறையில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். வரும் 8ஆம் தேதி வரை தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளும் அவர் அன்றைய தினம் சசிகலாவுடன் தமிழகம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ₹250 பணம் செலுத்தினால் தபால் மூலம் பழனி பஞ்சாமிர்தம் வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் திட்டம் குறித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உலக புகழ்பெற்ற பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பஞ்சாமிர்தத்திற்கு அண்மையில் புவிசார் குறியீடு கிடைத்தது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் அரசாணையில் ஆன்லைன் மூலம் ₹250 பணம் செலுத்தினால் அரை கிலோ எடை கொண்ட பஞ்சாமிர்தம், முருகர் புகைப்படம் மற்றும் இயற்கையான முறையில் தயார் செய்யப்பட்ட திருநீரு வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரில் ஏற்றி கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கொள்ளையர்கள் யார், சிக்குவார்களா என்கிற விவரங்களை உள்ளடக்கிய இந்த தொகுப்போடு இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. இயந்திரத்தை உடைத்து பணம் திருடுவதற்கு சோம்பேறித்தனப்பட்டு கயிற்றை கட்டி அப்படியே இழுத்து கடத்தி சென்றுள்ளனர் கொள்ளையர்கள். அடிலாபாத்தில் ஆட்டையை போட்டது யார்? தெலுங்கானா மாநிலம் அடிலாபாத்தில் பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த ஏடிஎம் மையம் அருகிலேயே காவல் நிலையமும் சிறிது தூரத்தில் மாவட்ட ஆட்சியர் வளாகமும் உள்ளன. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு இந்த ஏடிஎம் மையத்திற்கு டவேரா காரில் ஒரு கொள்ளை கும்பல் வந்துள்ளது. 4 பேர் கொண்ட அந்த கும்பல் தலை முதல் கால் வரை உடையணிந்து மறைத்தபடி காரில் இருந்து இறங்கியுள்ளது. ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்த ஒரு நபர் அதில் உள்ள பணப்பெட்டியை உடைத்து எடுக்க முயன்றார். ஆனால் முடியாமல் போகவே வெளியில் இருந்த நபர்களிடம் சொல்லி கயிற்றை கட்டி அதன் மறுமுனையை காரில் கட்டி இழுத்துள்ளனர். இழுத்த வேகத்தில் இயந்திரம் நகர்ந்தது. அதை காரில் ஏற்றிக்கொண்டு அந்த கும்பல் பறந்து விட்டது. இந்த காட்சிகள் ஏடிஎம் மையத்தின் உள்ளும் வெளியிலும் இருந்த சிசிடிவிகளில் பதிவாகி இருந்தன. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தெலுங்கானா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அடிலாபாத் போலீசார் விசாரணையை தொடங்கினர்.
அதில் ஏடிஎம் மையத்திலிருந்து சில தூரத்தில் உள்ள நகைக்கடையில் அதே கும்பல் கொள்ளையடிக்க முயற்சி செய்ததும், ஆனால் கதவை உடைக்க முடியாததால் ஏடிஎம் மையத்திற்கு வந்து கொள்ளையடித்ததும் தெரிய வந்துள்ளது. அடிலாபாத் போலீசார் ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையடித்தவர்களை தேடி வருகின்றனர். ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையர்கள் கயிறு கட்டி அடியோடு பெயர்த்து எடுத்து காரில் கடத்திய சம்பவம் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.